பெயர். நான் காமராஜ் நகரில் குடியிருக்கிறேன். கரண்ட் பில் வந்து எங்களுக்கு எப்பொழுதும் 300-400 ரூபா தான் வருங்க. இந்த போன மாதம் கட்டுற பில் இந்த மாதம் எங்கள் ஏரியாவுக்கு கரண்ட் எடுக்க யாருமே வரல. வராத பட்சத்துக்கு நாங்கள் 20 டேட் வரைக்கும் பார்த்தோம், வரலைங்க. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறோங்க அதே பில்லை கட்ட சொல்லி. அதே பில் எப்படிங்க கட்ட முடியும்? ஒரு மாதம் எச்சு வரும், கம்மி எச்சு வந்தாலும் நாங்கள் கட்டுற தயார். ஆனால் வராத பட்சத்துக்கு எனக்கு வராத பில்லுக்கு எப்படி நாங்கள் கட்டுறது? அதுலேயும் 28 தேதிக்கு மேலே ஃபைன் வேற போடுறீங்கிறாங்க. எப்படிங்க கட்ட முடியும்? எங்களுக்கு என்ன சலுகை கிடைக்குது இதில்? என்ன இல்லை, இன்னைக்கு தான் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பழைய பில்லை நீங்கள் கட்டுங்க. நாங்கள் ஒரு வாரம் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாருமே பேசிக்குவோம். கரண்ட் பில்லு வரல, ஒவ்வொருத்தவரும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இன்னைக்கு தான் மெசேஜ் வந்தது. இன்னைக்கு பழைய பில்லை கட்ட சொல்லியிருக்கிறாங்க. பழைய பில்லு வந்து எல்லாத்த விட அதிகங்க எங்களுக்கு. இந்த 1 இயர்ல போன பில் அதிகம். அதே பில்லு இப்போ இந்த இடம் கட்ட சொல்றாங்க. கட்டாட்டி 28 ஃபைன் போடுறேங்கிறாங்க. ரீடி எடுக்கிறவங்களுக்கு கல்யாணங்களா? அவர் கல்யாணம் இருக்கட்டும், மத்தால அனுப்பிட வேண்டியதானுங்க. இப்ப நாங்க வீடை பூட்டிட்டு போயிட்டோம். 28ஆம் தேதி வரல, அடுத்த மாசம் எங்களுக்கு ஃபைன் போடாம நீங்க இருப்பீங்களா? போட்டுறீங்களா 28ஆம் தேதி? அப்புறம் நீங்க கல்யாணம்னு ஒரு சாய்ஸ் சொன்னா இது எப்படிங்க மக்கள் ஏத்துக்கிறது? எங்களுக்கு இது ஒரு தீர்வு வேணுமா இல்லைங்க? காமராஜர் ஃபுல்லாவே எப்போ அந்த மாசம் வந்து 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் பில் எடுக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் இருக்கிற யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு பில் எடுக்கணும் இல்லைங்க? எல்லாருமே வசதி வாய்ப்பு உள்ளவங்களா இருக்க முடியாது இல்லைங்களா? இப்ப நீங்க தவறு செஞ்சதுக்கு நாங்க வந்து இதாகணுமா? மாசம் எடுக்கிறதா பரவாயில்ல, 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கே ஆள் விடுறது இல்லை. இப்ப நாங்க பழைய பில் எப்படி கட்ட முடியும்? எல்லாம் நடுத்தர மக்களா இருக்கிறது. ஆபீஸ்ல போய் கேட்டேங்க, கரண்ட் பில் எடுக்க வரல, எப்பங்கன்னு கேட்டதுக்கு ரீடிங் எடுக்க அவர் கல்யாணம் லீவ்ல இருக்கு, நீங்க போய் அங்க பெரிய ஆபீஸ்ல போய் கேளுன்றாங்க. அப்புறம் இன்னைக்கு மெசேஜ் வந்து நேற்று திங்கட்கிழமை கேட்டதுக்கு அப்படி சொன்னாங்க ரீசனு. இன்னைக்கு வந்து 28ஆம் தேதிக்குள்ள கட்டாட்டி ஃபைன் போடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க ஆபீஸ்ல ஆள் விடாத தவறுக்கு மக்கள் வந்து ஏத்துக்க முடியுங்களா? போன மாசம் வெயில் சீசன், சம்மர் சீசன் எல்லாத்துக்குமே அதிகமா இருந்திருக்கும். குழந்தைங்க லீவுக்கு வந்திருப்போம். இந்த மாசம் அந்த மாதிரி யாருக்கு இருக்காது. அதே பில் எப்படி கட்ட முடியும்? இதுதான் எங்களுடைய தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான். நாங்க எப்ப இது நாள் வரைக்கும் எதுவும் சொல்லவே இல்லை. எச்சு வந்தாலும் கட்டுறோம், கம்மி வந்தாலும் கட்டுறோம் தெரியல. இப்ப எடுக்காத நீங்க செய்த தவறுக்கு நாங்க வந்து ஆளாக முடியுங்களா? அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவங்களுக்கு கல்யாணம் அதனால வரல, அந்த ரீசன்ட்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? போன டைமே அதிகம், அதே 400 இப்படி இந்த டைம் நாங்கள் கட்ட முடியாது தான். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நிறைய எப்பயுமே அதிகமாக வரும், இப்போ கம்மியாக வந்துடும், அவங்களா கூப்பிட்டா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு. இது பார்க்கணும்ல, கரெக்டாக எல்லாத்துக்கும் வரணும்ல. ஓகேங்க. பேர் பானு, பல்லடத்துல காமராஜ் நகர்ல இருக்கும். எப்பவுமே கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரும், 60 ரூபா வரும். இந்த டைம் என்ன 400 ரூபா வந்திருக்கு. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போன டைம் கட்டணும். நாங்கள் இருக்க வீடு சின்ன வீடு தான், வாடகையே கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதே 400 ரூபாய் கட்ட சொல்றாங்க. கரண்ட் பில் வந்து எடுக்கல. நாங்கள் என்ன பண்ண முடியும்? போன டைமே இருக்கிறதுலே அதிகம்னு பார்த்தா போன டைம் தான் வெறும் 50 ரூபா 60 ரூபா. நாங்கள் என்ன பண்றோம் எங்களுக்கே தெரியல, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. வரல, அவங்க எடுக்க வரல. அதே பில்ல கட்டணும். Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. காமராஜ் நகரில் இருக்கோம். கரண்ட் பில் போன மாதம் என்ன அமௌண்ட் வந்தோ அதே அமௌண்ட்டு திருப்பி கட்ட சொல்லியிருக்காங்க. 2 மாதமாக வீட்டில் ஆளே இல்லைங்க. அது அமௌண்ட்டை எப்படி கட்டுறதுங்க? இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட்ல ஒன்றும் கொடுக்கலைங்க. இப்போ மெசேஜ் இன்னைக்கு தான் வந்திருக்குங்க. இனிதான் அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். மகேஸ்வரி, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமராஜர் நகரில் வாடகை வீட்டில் குடியிருக்கவங்க. இந்த எங்கள் ஏரியாவில் இருக்க கரண்ட் பில்லை வந்துட்டு ஆஃபீஸுக்கு போனால் ஜிபே அலோடு இல்லை, ஜிபே யூஸ் பண்ண முடியாதுங்க, கரெக்டாக சில்லறை கொண்டு வாங்க அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் கரெக்டாக சில்லறை கொண்டு போக முடியுங்களா? அப்படியே சில்லறை இல்லைன்னு சொன்னாலும் அது நாங்கள் பேலன்ஸ் வச்சுக்குவோம், அடுத்த நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு வந்து பிடித்தமாயிடும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அது என்ன கணக்குங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க. இதை வந்து இது மூலிமா நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம்.